Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala rasulihil ameen wa ala alihi wa sahbihi ajma'in. In uridu illa al-islah mastata'tu wa ma tawfiqi illa billah alayhi tawakkaltu wa ilayhi unib. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladhina min qablikum la'allakum tattaqun. Sadaqallahul azim. அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும். குறிப்பாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற துவாவோடு ஆரம்பி செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய மிகப்பெரிய அருளால் புனித ரமலானின் கடைசி 10 நாட்களில், அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு கால் லைலத்துல் கத்ரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாக்களித்த ஒரு நாளில் இறைவனுடைய திருப்தியையும் அவனுடைய பொருத்தத்தையும் எல்லாம் விரும்பியவர்களாக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இந்த அமர்வை ஒரு சாலிஹான அமலாக, அவனுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இத்திகாஃபாக ஏற்றுக்கொள்வானாக என்று துவா செய்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? நமக்கு தெரியும், பொது காலம் என்று சொன்னால் இதே போன்ற பயான்கள் ஒன்றும் பெரிய மக்களுக்கு பெரிய தாற்பயம் இல்லாத ஒரு காலம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், யாருக்கு எந்த மொழியில் எந்த விஷயத்தில் எந்த பேச்சாளருடைய எந்த பாணியில் இருக்கக்கூடிய பயான் வேண்டுமென்றாலும் விரல் நுனிகளில் ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் யாராவது ஒருத்தர் அவருடைய விருப்பப்படி மணிக்கணக்காக அவர் பேசுகிறது நாம் ஏன் கேட்கணும்? அப்படி இப்போ நம்ம தொழுகிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, பயானுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதுதான். இனி ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்கள், இதில் இந்த 2K கிட்ஸுன்னு சொல்லுவாங்க. என்ன 2K கிட்ஸுனால் 2000க்கு பிறகு பிறந்தவங்க. பார்க்கும்போது 2000க்கு பிறகு பிறந்தவங்க அதிகம் காணோம். 2-3 சின்ன பசங்க இருக்கிறாங்க. அதை தவிர மீதி இல்லை. அப்போ ஒரு ஜென்ரேஷன் பூரா இஸ்லாத்திலிருந்து விலகி போயிட்டுருக்குது. அவங்க இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தாற்பயம் கம்மியாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதற்கான அடிப்படை காரணங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவதற்கு நமக்கு தெரியாத இருக்குதோன்றது சந்தேகம். ரெண்டாவது மனிதனுடைய இயல்புகள்லேயே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காருங்க, இதில் ஆண்ட்ராய்டு ஃபோனு யூஸ் பண்ணாதவங்க இதில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பழைய நோக்கியா ஃபோன் வச்சுருக்கிறவங்க யாராவது உண்டா? இல்லை, எல்லாருமே அந்த இப்படி தோண்டி பார்க்குற ஃபோனு தான். அந்த ஃபோனில் இப்படி ஒன்று தோண்டி பார்த்தா அது ஸ்போர்ட்ஸு வேண்டாம், பொலிட்டிக்ஸு, அப்படி சினிமா, ஹெல்த்து, பின்ன என்ன குக்கரி, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும். அதையெல்லாம் இப்படி நோண்டி உங்களுக்கு ஏதோ ஒன்று விருப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணுவீங்க. மீதி எல்லாத்தையும் இப்படி தோண்டி விடுவீங்க. இதனால் உங்களுடைய பிரெயின் வேறொரு நிலைமைக்கு வந்திருக்குது. நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய பிரெயின் இப்போ என்னன்னு கேட்டால், எதுலேயும் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் கவனிக்கக்கூடிய நேரம் மிக குறைவு. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இட் இஸ் லெஸ் தேன் ஏ கோல்டன் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அக்வேரியத்தில் சிவப்பு நிறத்தில் மீன் பார்த்துருக்கீங்கள்ல? ஆமாம், அந்த மீன் அப்படி அசையாமல் எவ்வளோ நேரம் நிற்கும் தெரியுமா? 8 செகண்ட். 8 செகண்டுக்குள்ளே மூவ் ஆயிரும். அந்த 8 செகண்டு கூட இன்றைக்கி நம்மளுடைய கவனம் ஒரு விஷயத்தில் நிரந்தரமாக நிற்கிறது இல்லைன்ற அடிப்படையில் அந்தளவுக்கு சிதறி போகக்கூடிய, சிந்தனை சிதறடிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம்.
அதனால தான் போப்பாண்டவர் சமீபத்தில் இப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டால், நீங்கள் இந்த பயானே மரியாதையாக கம்மி பண்ணிக்கங்கன்னு. ஏற்கனவே இப்போ சர்ச்செல்லாம் விற்றுட்ருக்குது. எங்கே உங்கள் பசங்கள்லாம் யூகேயில் கேனடாவில் எல்லாம் இருப்பாங்கல்ல, சும்மா கேட்டு பாருங்கள். அங்கே சீப்பாக என்ன கிடைக்கும்டா கேட்டால் சர்ச்சு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் ஆள் இல்லை அங்கே போகிறதுக்கு. இப்போவே அங்கே ஆள் வர்றதுக்கு இல்லை. இன்னும் நீ மணிக்கணக்காக பேசினா மக்களை சுத்தமாக கிடைக்காது. கிட்டத்தட்ட அதே நிலைமைக்கு நம்மளும் போடுறோமோன்னு ஒரு சந்தேகம். முதல்ல 27ஆம் கிழமை நம்ம இங்கே வரும்போது எனக்கு இங்கிறது அடக்கிறதுக்கு அங்கிருந்து நடந்து இந்த பக்கம் வர்றதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு டைட்லி பேக்கடாக நம்ம இருப்பாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் எப்படி ஆயிடுச்சு. நான் சொன்ன கிட்ஸு இங்கே இல்லை. 2000க்கு பிறகு பிறந்தவங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன சிறப்பு என்ன தெரியுமா? 2K கிட்ஸ்னா என்ன, இது அவங்களோட சிறப்பு என்ன அதோட பிரத்யேகதா என்னன்னு தெரியுமா? 2K கிட்ஸ்னா அவங்க பிறந்து வரும்போதே மொபைலை பார்த்தவங்க. அவங்க டைப் ரெக்கார்டு பார்த்ததில்லை, VCD பார்த்ததில்லை, VCP பார்த்ததில்லை, அலாரம் க்ளாக்கு பார்த்ததில்லை. அவங்க வர்றதே மொபைலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 2010க்கு பிறகு பிறந்தவங்க, அவங்க எடுத்து பார்த்தா ஆண்ட்ராய்டு ஃபோனு பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுடைய சிந்தனையே வேறு, அவங்களுடைய சிந்தனை உலகமே வேறு. இது ஒன்றும் தெரியாமல் நாம் அந்த பழைய காலத்தில் அந்த பழைய அந்த சாபா வரலாறு இதெல்லாம் சொல்லி மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தால் அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏன் வை தே ஆர் நாட் கம்மிங்? அவங்க ஏன் நம்ம பக்கத்தில் வர்றதில்லை, நம்ம பயானுக்கு வர்றதில்லை, ஏன் நம்ம முன்னாடி வந்து உட்கார்றதில்லை? எப்போ யோசிச்சுட்டுண்டா சும்மா அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஏன்டா அந்த மாதிரி வரமாட்டேங்குதுன்னு கேட்டால், எங்கே அந்த பழைய அம்மாரை இடிச்சிருச்சு, பிலால உதச்சிருச்சு, பாலில் தண்ணி சேர்த்திருச்சு, இதுதான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்று புதுசாக ஒன்றும் இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய பாணியும் இல்லை, அந்த பழக்கமும் இல்லை. அப்படி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம மணிக்கணக்காக அந்த விஷயங்களை பேசுகிறத முதல்ல விட்டுறணும்னு என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன பாலக்காட்டிலேருந்து இதுவரை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் 1 மணி நேரம் பேசுறதுக்கு படிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து கேட்கணுன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சிந்தனை கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்தை முழுவதும் இங்கே கொண்டு வரணும் என்றால் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடில் நாம் இந்த கிளாஸு கொண்டு போகணும் என்னுடைய பணிவான கருத்துக்கள். அதெல்லாம் சில நேரத்தில் நான் சில கேள்வியை கேட்கும், நீங்கள் அப்படி சும்மா பதில் எல்லாம் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கு போகலாம். உலகத்தில் ரொம்ப சிரமமான வேலை என்ன தெரியுமா? ரொம்ப சிரமமான வேலை ஒன்று, இன்னொருத்தரோட ஜோப்பில் இருக்கிறத நம்ம ஜோப்புக்கு கொண்டு வர்றது. 2வது, நம்ம மூளையில் இருக்கிறது இன்னொருத்தரோட மூளையில் ஏற்றுறது. அது முதல் வேலை நீங்கள் ஜாலியாக செய்கிறீங்க இல்லையா? நான் கோயம்புத்தூர்லேருந்து போகிறத விட இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பொருளாதார அடிப்படையில் சூப்பராக இருக்குது. யாரோ ஊரா காசெல்லாம் நம்ம கையில் வந்தாச்சா இல்லையா? ஏன் பதில் வர மாட்டேங்குது? வந்தாச்சு. ஆனால் நம்மளுடைய அறிவு எத்தனை பேருக்கு அந்த பக்கம் புகட்டப்பட்டிருக்குன்னு கேட்டால் இங்கே இருந்தால் தானே கொடுக்க முடியும். பொருளை நம்ம வளர்த்தணும், அறிவை வளர்த்தணுமா? இல்லை. அறிவை வளர்த்தாமல் அந்த பழைய அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் அவ்வளோதான். இன்றைக்கி என்ன குத்துபாயில் சொன்னாங்க? பருப்பும் கத்திரிக்காயும். நாளைக்கு என்ன குழம்புன்னு கேட்டால் கத்திரிக்காய் பருப்பு. சொன்ன மாதிரி அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் புது புது விஷயங்களை நாமளும் படிக்கணும், மக்களுக்கு சொல்லவும் வேணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்மளுடைய வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த துனியாவுக்கு அனுப்பி இருக்கிறான். ஒரு குறைந்த காலம், ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம். தா ஜா அஜலுஹா, உங்களுடைய அந்த அஜலை வர ஒரு காலம், எ ஸ்டிப்புலேட்டட் டைம் ஹேவ் பீன் கிவன் டு யூ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துக்குள்ள நிரந்தரமாக உங்களை நினைவு கூறுற அடிப்படையில் நீங்கள் இங்கே வாழ்ந்திருக்குது என்பதை சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்கள் என்ன சாதிச்சுட்டு போனீங்க, இப்படி ஒரு அடிப்படை கேள்வி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க வேண்டும். சூரா ஹஷ்ர எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வசனம் உண்டு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸு, ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்து கொள்ளட்டும், மா கத்தமத் லிகதின், நாளைக்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்குது, நாளைக்காக என்ன திரட்டி இருக்குது, என்ன எங்கள் கையில் இருக்குது, நாளைக்கு மறுமையில். ராபின் சர்மான்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு எழுத்தாளர் உண்டு.
அவருடைய நிறைய புத்தகங்கள் ஒரு காலம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சமீபத்தில் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தோட பேர் என்ன தெரியுமா? பேர் ஜோக்காக இருக்குது. ஹூ வில் க்ரை வென் யூ டை. அப்படின்னா நீங்கள் சத்தா யார் அழுகுவாங்க? ஹூ வில் க்ரை வென் யூ டை. நீங்கள் இறந்து போனால் யார் உங்களை நினைத்து அழுகுவாங்க? மனைவியும் பொண்டாட்டியும் குழந்தைகளும் அண்ணன் தம்பியும் 2 நாள் அழுகுவாங்க. 3வது நாள் ஜார்த்தை பார்த்தியா அது இதுன்னு சொல்லி பிரியாணி நெய்ச்சோறு வீடெல்லாம் ஒரு குதூகலமாயிருச்சு இல்லையா? அட்மாஸ்பியரே மாறிச்சு, மௌத்து வீடே இல்லை. அப்புறம் மறந்துடுச்சு. ஆனால் ஒரு சில ஆளுகள் மௌத்தானதற்கு பிறகும் அவரை எண்ணி அவர்களை யோசித்து இன்றைக்கும் மக்கள் அவர் இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணார், அவரெல்லாம் போயிட்டாங்க இல்லையா, அவர் மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி உங்களால் போக முடியுமா? போக முடிஞ்சால் அதுதான் மனித வாழ்க்கை. ஃபிடல் காஸ்ட்ரோன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபாவுடைய தலைவர் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடையாளம் ஏற்படுத்தி போகிறவனை தான் மனிதன்னு சொல்ல முடியும். எவ்வளவோ மாடு, ஆடு, பாம்பு, பல்லி, பூனை, நாய் இதெல்லாம் செத்து போகுது. செத்து போனதுக்கு பிறகு அதை பற்றி யாரும் பேசுறதில்லை. ஏன்னு கேட்டால் அவன் சாப்பிட்றான், இணை சேருகிறது, அவ்வளவுதான், குழந்தைய பெற்றுக்கிறது, செத்து போகுது. நீங்களும் அந்த மாதிரி தானா? அந்த மிருகங்கள் அல்லாஹ் லக்கத கர்ரம்னா பனி ஆதம் லக்கத ஹலக்கினல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் மிக சிறந்த முறையில் படைக்கப்பட்ட மனிதனும் ஒரு சாதாரணமான ஒரு மிருகமும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துருச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தனி சிறப்பு இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆதலால் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ ஆற்றல்கள் கொடுத்ததற்கு பிறகு அந்த ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் ஒரு மிருகங்கள் இங்கே, ஒரு உயிரினங்கள் இங்கே என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, எப்படி வாழ்ந்துட்டு இருக்குதோ, அதற்கு அந்த பக்கம் நீங்கள் தனியாக ஒரு மனிதன் என்ற அடைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு திறமைகளும் இவ்வளவு ஆற்றல்களும் இவ்வளவு ஸ்கில்ஸும் இவ்வளவு அதே போன்ற பல்வேறு விதமான இறைவனுடைய அருள் வளங்களும் எல்லாம் கிடைத்ததற்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே ஏதாவது பண்ணிருச்சான்னு கேட்டால் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நம்ம ஒன்று யோசிக்கணும். முதல்ல ஒன்று சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டால், நம்ம இப்போ ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் கிட்ட சும்மா நமக்குள்ளே பேசிக்கலாம். கேட்டு பாருங்கள், அல்லாஹ் எதுக்கடா நம்மளை படைச்சிருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைச்சதை எதுக்குன்னு கேட்டால் அவங்க சர்வசாதாரணமாக வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நம்மளை தொழுகிறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு, ஜகாத்தும் ஹஜ்ஜும் செய்கிறதுக்கு, திக்ரு துவா செய்கிறதுக்கு, இதுக்கு தானே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். நீங்கள் தொழுது நோன்பு வச்சு திக்ரு துவா செஞ்சுட்டு போனால் அல்லாஹ் கிட்ட நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னு கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், கட்டளைகள், அது செய்யணும். ஆனால் அதுக்கு தான் உங்களை படைத்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களை படைக்கும் போதே படைப்பின் நோக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. நான் பூமியில் அமளிபாதத்தை செய்யறதுக்கு ஒருத்தரை படைச்சேன்னு சொல்லலை, என்னுடைய பிரதிநிதியாக நான் இதை அனுப்புகிறேன். அப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். என்ன, பூமியில் இறைவனுடைய பிரதிநிதியாகத்தான் நானும் நீங்களும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்தெல்லாம் எதுக்கு? அது எதுக்குன்னு கேட்டால், அந்த பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை நீங்கள் செய்ய வேணும் என்றால் அதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு உங்களுக்கு சில ஆற்றல்கள், சில திறமைகள் நீங்கள் அட்டைன் பண்ணணும். அது கிடைக்கணும்னா அதற்கான டூல்ஸ் தான், அதற்கான கருவிகள் தான் இந்த தொழுகையின், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம். உண்மையில் தொழுகையின், நோன்பு நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் அல்ல. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? தொழுகை எதுக்குன்னு கேட்டால் என்ன ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும், அல்லாஹ்வுடைய அந்த பிரதிநிதியாக இங்கே வாழக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்றுவதற்கு தான் தொழுகை. நோன்பு எதற்குன்னு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தீனின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு முன்மாதிரியான மனுஷனாக நான் மாற்றுவதற்கு தான் நோன்பு. ஜகாத்தும் ஹஜ்ஜும் திக்ரும் துவாவும் எல்லாம் அப்படித்தான். வமா கலக்குதல் ஜின்ன வல் இன்சா இல்லா லியஅ்புது. இபாதத்துக்கென்றி உங்களை படைக்கப்படவே இல்லை, அதுக்கு தான் படைச்சிருக்குது. ஆனால் அந்த இபாதத்துகள் எதற்குன்னு கேட்கும்போது ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்கே அந்த மலாயிக்கத்துகள்
துவா செய்கிறதுக்கும் திக்ர் துவா செய்கிறதுக்கும் தொழுகைக்கும் இதே போன்ற அமளி பாதத்துக்கும் அவங்க கோடானு கோடி மலாய்க்கத்துகள் இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க அல்லாஹ்கிட்ட, நான் நுசப்பிஹ பிஹம்திக வ நுகத்திஸ் லக, நாங்கள் இருக்கிறோம் இல்லவா அல்லாஹ், உனக்கு இந்த ஹம்து தஸ்பீஹ் தஹ்மீத் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் கோடிக்கணக்கான மலாய்க்கத்துகள் இருக்கும்போது ரத்தம் சிந்தி அங்கே பல குரூப் ஆகி அங்கே ஒரு பள்ளிவாசல் இங்கே ஒரு பள்ளிவாசல் ஒருவருக்கு ஒரு அடித்து மண்டை உடைச்சி இப்படி ரத்தம் சிந்தி குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இவனுங்களை ஏன் அனுப்புகிறேன் இப்படி கேட்டாங்களா இல்லையா? நானும் சபிஹந்திக்க நாங்கள் இருக்கிறோம் இல்லவா அது செய்யறதுக்கு. அப்போ தான் அல்லாஹ் என்ன சொன்னால், இன்னி ஆயிடும் மாலா தாழமோ, நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் அனுப்புகிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பள்ளிவாசலோட ஓரமாக உட்காந்து இப்படி செய்யறதுக்கல்ல, மாறாக இங்கே பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்கள் என்னுடைய அடியார்களுக்கு இடையில் என்னுடைய தீனோட எடுத்துக்காட்டாக, அதோடைய லிவிங் எக்ஸாம்பிளாக, நடைமுறை உதாரணங்களாக மாறுவதற்காக நான் அனுப்பியிருக்கின்றேன் என்னுடைய அடியார்களை. அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் வாழும்போது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக இங்கே ஒரு சில அடையாளங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு சில அடையாளங்கள் இங்கே ஏற்படுத்தி இங்கிருந்து போகும்போது தான் உண்மையில் நான் ஒரு முஃமினாக முடியும். நீங்கள் பாருங்கள், நான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மானுமெண்ட்ஸோட கதைகளை சொல்கிறேன் பாருங்க. நம்ம புது ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரிகிற தகவல்கள். நான் தான் சொன்னேன், பழைய சஹாபா பழைய கதைகளும் அதுவும் எல்லாம் இருக்கிறத விட புது ஜென்ரேஷனுக்கு தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்கிறது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹச்சிகோன்னு சொல்லி ஒரு நாய் எவ்வளவோ செத்து போயிருக்குது இல்லையா? நாம் ஒருத்தரை திட்டுறது கூட அறிவு கட்ட நாயன்னு தான். அவ்வளோ மோசமான ஒரு உயிரினமாகத்தான் நாயை நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயை குர்ஆனில் எவ்வளவு இதாக சொல்லியிருக்குது, சூரா கஹ்ஃபில் அந்த மாதிரிலாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு நாய், அது ஜப்பானில் இருக்கக்கூடிய நாய், அந்த ஹச்சிகோ என்று சொல்லக்கூடிய நாய்க்காக ஒரு சிலையே வைக்கப்பட்டிருக்குது. நம்ம இங்கே சிலையெல்லாம் பார்த்தா என்ன அர்த்தம்? அவர் என்னமோ வாழ்க்கையில் சில சாதனை செஞ்சவங்க தான் இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அண்ணாதுரையோட சிலை, அந்த மாதிரி பல ஆட்களுடைய கவிஞர்களுடைய இந்த மாதிரி ஆட்களோட சிலையெல்லாம் இருக்கும்போது வாழ்நாளில் ஒரு சில விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு நாய்க்கு போய் சிலை வைக்கிறாங்க. என்ன நாய்க்கு சிலைன்னு சொன்னால், சாதாரண நாய் மாதிரி அல்ல, அந்த நாய் கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்ந்துருக்குது. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்காக நிர்வகித்ததுனால மற்ற நாய்களிலிருந்து இந்த நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. என்னன்னு கேட்டால், ஒரு பேராசிரியரோட நாய் அது. அந்த பேராசிரியர் போகும்போது இந்த நாயும் கூடயே போகும். அவர் ட்ரெயினில் ஏறும்போது நாய் அங்கே ஸ்டேஷனில் நிற்கும், அப்படியே திரும்பி வந்துடும். 4 மணிக்கு ட்ரெயினில் அவர் திரும்பி வருவார். அந்த நேரத்தில் நம்ம நாய் போயிட்டு அவரை கூட்டி வீட்டுக்கு அழைத்துட்டு வருவார். இது நிரந்தரமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு இவர் அங்கே போனால் காலேஜில் போய் இறந்துட்டார். அட்டாக் ஏதோ வந்து அவருடைய சடலம் வந்து வேறு வழியாக வந்துருச்சு, ட்ரெயின் வழியாக வரல. நம்ம நாய் என்னடான்னு கேட்டால் கரெக்டாக 4 மணிக்கு அங்கே போய் நின்றுச்சு. எசமானம் வரல. அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், எத்தனை நாள் போய் நின்றுருப்பாங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கட்டும். 9 வருஷம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள எவ்வளோ ஒரு பெரிய நன்றி கடன் பாருங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவுக்கு, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசதிகளுக்கு, தன்னுடைய எஜமானனுக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு கடமையுணர்வோட வாழ வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு அதை எடுத்துக்காட்டு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு டோக்கியோவில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிலையே வச்சுருக்காங்க. அதோட டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டெத்து, அதோடைய வரலாறு எல்லாமே அங்கே எழுதி போட்டிருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம ஊரில் எத்தனையோ ஒரு மௌத்தாய் போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி வைக்கிற மாதிரி ஏதாவது அடையாளங்கள் ஏற்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டால், உலாய்க்க கல் அன்ஆம் பல்ஹும் அதல்லுன்னு குர்ஆன் சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் ஒரு சில மிருகங்களை விட மோசம்னு சொன்ன மாதிரி ஒரு மிருகம் கூட தன்னுடைய பொறுப்பை கரெக்டாக செஞ்சுருக்குது. ஆனால் அந்த மாதிரி கூட செய்யாமல் தான் வாழ்ந்தோன்றதுக்கு எந்த அட்டாட்சியும் இல்லாமல், எந்த அடையாளமும் இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி நாம் ஆகக்கூடாது. மா கத்தமத்தில் கதின், நாளைக்கு உங்களை நினைவு கூறுற அடிப்படையில் வாட் யூ ஹாவ் டன், என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படித்தான் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. இன்னொரு மானுமெண்ட் சொல்கிறேன் நான் பாருங்க. இங்கே சைனாவில் போனால் அங்கே கழுகு இருக்குல்ல, ஈகிள், கழுகு தானே, ஈகிளோட பெரிய ஒரு ஈகிளோட ஒரு சிலை இருக்குது.
இங்கே நாயோட சிலையை பற்றி சொன்னேன். அங்கே போனால் கழுகோட சிலை. அது யாரோட கழுகுன்னு கேட்டால் செங்கிஸ்கானோட கழுகு. தர்த்தாரிகளுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மங்கோலியர்கள் மன்னர் அவர் செங்கிஸ்கான் வந்து எங்கே வேட்டைக்கு போகும்போதும் இந்த கழுகை கூட கூட்டிகிட்டு போகும். கூட கையிலே வச்சுருப்பார், தன்னுடைய கையிலே வச்சிருப்பார். அந்த இதில் கொண்டு போவார். தன்னோட உடல் உறுப்பை மாதிரி அவர் கொண்டு நடந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி கொண்டு போகிறார். ஒரு நாளைக்கு அவர் போய் வழி தவறி விட்டுச்சு. கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பழைய பக்கம் போயிடுச்சு. இவருக்கு தடம் தெரியலை. நேரம் அது பாட்டுக்கு ஓடி விட்டுருச்சு. தண்ணி தாகம் பயங்கரமாக எடுத்துருச்சு. அந்த நேரத்தில் இப்படியே திரும்பி பார்க்கும்போது ஒரு ஊற்று லைட்டாக ஒரு தண்ணி இப்படியே கிணிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த பறவைக்கு இவர் ஒரு க்ரௌன் வச்சு கொடுத்துருது. என்ன கிரீடம், என்ன இல்லையா? தமிழில் என்ன சொல்லும்? க்ரௌன், கிரீடம் தானே? ரைட். அது வச்சு கொடுத்துருது. அதை அப்படி கழட்டி எடுத்து அதிலிருந்து இந்த தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு இவரை பார்த்தா இந்த பறவை என்ன பண்ணிச்சு தெரியுமா? அதை தட்டி விட்டுருச்சு. இவருக்கு எரிச்சலாக வந்துருச்சு. தண்ணி தாகம் எடுத்து மௌத்தாக போகிறாரு அந்த ஆள். இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணிருச்சு இந்த பறவைன்னு சொல்லி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் தட்டி விட்டுருச்சு. மூணாவது சொன்னால் அந்த பறவைக்கு பேசுனது அவருக்கு தெரியும். இனி நீ தட்டி விட்டுனா நான் வெட்டி போடுவேன்னு சொன்னேன். வாள் உருவி எடுத்துட்டு அப்படியே இது மாதிரி வாள் உருவினா அவர் வெட்டுவார்னு பறவைக்கு நல்லா தெரியும். என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அவர் இது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தட்டி விட்டுருச்சு. அந்த பாத்திரம் அப்படியே உருண்டு கீழே போயிடுச்சு. டோட்டல் வெக்ஸ் ஆகிட்டார். ஏன்னு கேட்டால் எனக்கு இனி தண்ணி எடுக்கக்கூடிய அந்த தண்ணி, அந்த கசிந்து வரக்கூடிய அந்த தண்ணி அங்கிருந்து எடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பும் இழந்துருச்சு. நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லி மீன் பார்த்துட்ருக்காரு. அதுக்கடையில் இந்த வெட்டு கேட்டு அந்த பறவை செத்து போயிடுச்சு. இப்போ இவருக்கு ரெண்டு துக்கம். ஒன்று, தன்னோட உடல் உறுப்பு போல் கொண்டு நடந்த அந்த பறவை வந்து இதாயிருச்சு. ரெண்டாவது, எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இனி பாத்திரமும் இல்லை. அப்போ தான் அவர் இந்த தண்ணியோட ஊற்று எங்கிருந்து வருதுன்னு நடந்து போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு தடாகத்திலிருந்து தான் இந்த ஊற்று வருது. அங்கே பார்த்தா ஒரு விஷ சர்ப்பம் செத்து கிடக்குது. அப்போ ஏன் இந்த தண்ணி வேண்டாம்னு தடுத்தது? நீ செத்து போகக்கூடாது. தன்னுடைய உயிர் கொடுத்தும் தன்னுடைய எசமானுடைய உயிரை காப்பாற்றின அந்த பறவைக்காக நான் ஒரு சிலை வைக்காமல் இருக்கலாமான்னு செங்கிஸ்கான் ஒரு பெரிய சிலையே அங்கே வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், தான் மௌத்தானதற்கு பிறகும் அவங்கள நினைவு கூறுற மாதிரி ஒரு சில அடையாளங்களை ஏற்படுத்தின பறவையும் உண்டு. அதே போன்று பல விஷயங்கள் உண்டு. நீங்கள் எங்கே போனால், பாம்பேயில் போனால், மகாராஷ்டிராவில் போனால், இங்கே ஹீரா டவர்னு ஒரு டவர் இருக்குது. சிவஜி, சத்ரபதி சிவஜியோட கோட்டை. கோட்டையில் பெரிய ஒரு டவர், என்ன அதுக்கு சொல்ல ஒரு தூடு, இந்த மாதிரி ஒரு டவர் இருக்குது. அந்த டவருக்கு ஒரு பொண்ணோட பெயர் போட்டிருக்கு. ஏன் இந்த பொண்ணோட பெயர் ஒரு டவருக்கு போட்டிருக்குன்னு கேட்டால், அவுரங்கசீபோட ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி கோட்டைக்கு 30 அடி ஹைட்டில் பெரிய ஒரு கதகையை வச்சுருக்காங்க. பெரிய மதிலும் கட்டியிருக்காங்க. கரெக்டாக ஒரு டைமான அந்த கதகை சாத்திடும். 6 மணினா 6 மணி சாத்திடும். கடைசியில் சிவஜி வந்து திறந்தால் கூட திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா எதிரிகளிலிருந்து கோட்டையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த டைமில் ஒரு பொண்ணு பால் கொடுக்கறதுக்கு வருவாங்க. பால் கொடுக்கறதுக்கு வந்து இந்த எல்லா இடத்தையும் பாலெல்லாம் கொடுத்துட்டு பரிமாறிட்டு போகிற டைமில் கதகு சாத்திடுச்சு. இதுக்கு வெளியே போனோம். 3 பிள்ளைங்க வீட்டு இருக்கிறாங்க, தன்னந்தனியாக இருக்குது. நான் வீடு விட்டு இங்கிருந்து போகலை. அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுருச்சு, கதவு திறந்து கொடுங்க, நான் போயிடுறேன். சட்டம் வந்து 6 மணினா 6 மணி, அதுக்கு மேலே திறக்கவே முடியாது, போக முடியாது. இந்த பொண்ணு நின்று அழுது, அந்த வாட்ச்மேன் மாதிரி இந்த காவல்காரர் படன்மாரெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா காலையில் கதகை திறக்கும்போது இந்த பொண்ணு பாலக்கேனோடு அங்கே நிற்குது. பயங்கர அதிர்ஷ்டமாயிருச்சு. எப்படி நீ வெளியே போனேன்? நான் எட்டி குதிச்சு போயிட்டேன். சிவஜிக்கிட்ட பிடிச்சி கொண்டு போயிடுச்சு. இந்த பொண்ணு 30 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த மதில் எட்டி குதிச்சு போயிடுச்சுன்னு சொல்கிற. அப்படி நம்ப முடியாது. யாரோ உளவாளிகள் இவங்க பின்னாடி இருக்குது, இல்லாமல் இப்படி யாரோ சூழ்ச்சி நடந்திருக்குது, அல்லாமல் போக முடியாது. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் ஏறினேன், நான் ஏறி போனேன்.
நீ மறுபடியும் ஏறுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அதுபடி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறினேன். குதிக்க சொன்னேன். அப்போ ஒரு பெரிய கிடங்கு இருக்குது அங்கே. அந்த கிடங்கை தாண்டி குதிக்கணும். நேற்றுக்கு நான் ஏறி குதிக்கும்போது என் முன்னாடி ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. என்ன நோக்கம் தெரியுமா? என் பிள்ளைங்க 3 பேர் அங்கே தனியாக இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் தான் உண்டு. நான் போகலைன்னா அவங்களுக்கு பாதிக்கப்படும். இன்றைக்கி நான் எட்டி குதிக்கணும்னு என் முன்னாடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆதலால் நான் இங்கேருந்து எட்டி குதிச்சா அந்த கிடங்கில் நான் போகுமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் நான் ஏறி காமிச்சேன் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், நேற்றுக்கு இப்படி அந்த பொண்ணுக்கு அப்படி ஏற முடிஞ்சதுன்னு கேட்டால் தன் முன்னாடி ஒரு இலக்கு இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு லட்சியம் இருந்தது, அந்த சாதனை படைக்கணும்னு இருந்துச்சு. நமக்கு அந்த மாதிரி இருக்குதா? இருந்தால் நம்மளாலேயும் எந்த இதுவும் ஏற முடியும். அன்தமுல் அலவுனா இன்குன்தும் முஃமினீன். அந்த ஈமான் மட்டும் உங்களுக்கு இருந்தால் உங்களை விட சிறந்தவர்கள், உங்களை விட மேலானவர்கள் யாருமே இல்லை. ஆனால் உங்கள் முன்னாடி என்ன வேணும்? ஒரு லட்சியம் வேணும், ஒரு நோக்கம் வேணும், ஒரு அதே போன்ற ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் எல்லாம் இருந்தால் அதே போல். இன்றைக்கி அந்த பொண்ணுக்காக என்ன ஒரு டவர் அங்கே வச்சுருக்குது. நான் இந்த சொன்ன விஷயங்களில் எல்லாம் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஏதோ வாழ்ந்தோம் மௌத்தாய் போனோம் என்பதல்லாமல். இப்போ நான் இப்போ 88 to 94, 88 94 வரை இங்கே 6 வருஷம் இங்கே இருந்தேன். 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது இந்த கரும்பு கடையில் இந்த ஸ்கூலில் அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நிலைமையும், இன்றைக்கி வண்டி அங்கே நிறுத்திட்டு அப்படியே நடந்து இப்படி வரும்போது, இப்படி கார் கொண்டு வர முடியாது இல்லைங்களா? இப்படி வர முடியாது. ஸ்கூலுக்கு பின்னாடி வந்துட்டு வரணும். இவ்வளோ பெரிய மாற்றம் இது தானாக உண்டானதா? இதுக்கு பின்னாடி யாரும் இல்லையா? எத்தனையோ பேர் கேரளாவில் வந்து இங்கே வந்து வியாபாரத்தை பண்ணி பிஸ்னஸை பண்ணி பலது அவங்க நேடி போயிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணல் தறிகளும் ஒரு மனுஷனுக்காக துவா செய்யும். இது என்னுடைய மொழியல்ல, இஜாஸ் அஸ்லாம் சாஹிப் சொல்லுவார் என்கே சாஹிப்பை பற்றி. நம்மளுடைய கால்படக்கூடிய இல்மை எதிர்பார்த்து வரக்கூடிய மக்களுடைய கால்படக்கூடிய மண்தறிகள் கூட அந்த மனிதனுக்காக துவா செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஹவுலை இங்கே உருவாக்கி போயிட்டார். மறக்க முடியுமா அவரை? இதே போன்று நானும் நீங்களும் எங்களுக்கும் கொடுத்துருக்குது 60 63 வயசு, இல்லை நான் 70 வயசு வரை நாமளும் வாழ்ந்திருக்கிறோம். நாம் மூத்தானதற்கு பிறகு நம்மளை இந்த மாதிரி மக்கள் நினைவு கூறுற அடிப்படையில் ஏதாவது நாம் செஞ்சுருக்கிறோமா கேட்டால் அந்த அடிப்படையில் ஒன்றுமில்லை. நாம் இப்போ செய்கிறதே பெரிய காரியம். இந்த எவ்வளோ வியாபாரத்துக்கு இடையில் ஓடி வந்து தொழுதுட்டு போகிறோம், நோன்பு வைக்கிறோம், இந்த மாதிரி தாகராத்துன்னு சொல்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம இங்கே வந்து உட்காடுறோம். இதெல்லாமே பெரிய சாதனை. ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆமையை பிடிக்குது. ஆமை பிடிக்கும்போது ஆமை எனக்கு கடைசியில் ஒரு ரிக்வஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அப்படி என்னடா உனக்கு கடைசியில் இருக்குது? நான் சாப்பிட போகிறேன். சரி நீ சாப்பிட்டுக்க, உன் கையில் மாட்டியாச்சு, நீ சாப்பிடாம எனக்கு தப்பிக்க முடியாது. கடைசியில் ரிக்வஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டேன், 2 நிமிஷம் என்ன விடு, நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடு. இங்கேயும் ஓடி போயிட முடியாது, ஆமை தானே, ஓடி போக முடியாது, தைரியமாக விட்டுருச்சு. விட்ட உடனே அங்கே எல்லாம் அப்படி பயங்கரமாக அந்த மண் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அங்கே பயங்கரமான அந்த செடி இதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் அங்கே நின்று கொஞ்சம் திரும்பி இதெல்லாம் பண்ணி அந்த மங்களெல்லாம் இலக்கி விட்டு அந்த செடி கொடிகளை எல்லாம் அப்படி இது பண்ணி அங்கே ஒரு பயங்கரமான போராட்டம் நடந்த மாதிரி ஒரு மாஹவுல் அங்கே ஏற்படுத்திடுச்சு. இனி என்ன பிடிச்சிக்கோன்னு. அப்போ சிங்கம் கேட்டுருச்சாம்மா, ஆமாம் இப்போ என்ன தான் நீ சாதிச்ச? ஒன்றுமில்லை, நீ என்னை சாப்பிட்டதுக்கு பிறகு என்னோடய தோடு இதெல்லாம் எலும்பு இதெல்லாம் இங்கே கிடைக்கும்போது என்னுடைய பின்முறைக்காரர் வருவாங்க. ஒரு சிங்கத்துக்கு முன்னால் இப்படி தோற்று போயிட்டாரு எங்கள் தவப்பனார், எங்கள் பாட்டனார். இல்லை, அவர் ஒரு பெரிய போராட்டம், கடைசி நேரம் வரை ஒரு போராட்டம் நடத்திட்டு தான் போயிருக்காரு என்று ஒரு தகவல் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் வாழும்போது கடைசி வரை நீங்கள் ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஆட்களாக மாறணும். அப்படிப்பட்ட ஒரு தகவல் எனக்கு வரக்கூடிய ஒரு ஆட்களுக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்ததை நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு சில நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி பல கதைகள் சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளால் இங்கிருந்து போனதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். எனக்கு
வெதர் ஐ கேன் டூ எனிதிங், என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, என்னால் ஏதாவது சாதிக்க முடியுமா, என்னால் என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியறதான்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி எனக்குன்னு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கோம். ஒரு சில ஆட்கள் பேச்சாற்றல், ஒரு சில ஆளுகளுக்கு மற்றவங்கள்கிட்ட பொருளாதார அடிப்படையில், வேறு சில ஆட்களுக்கு ஒரு மக்களை சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஆற்றல், அது மாதிரி பல்வேறு விதமான அந்த மாதிரி எனக்கும் கொடுத்த ஏதாவது ஒரு திறமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன திறமை என்ன உங்கள்கிட்ட கொடுத்துருக்குதோ அதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் செலவு செஞ்சு நாளை மறுமைக்காக அங்கே ஈடேற்றத்திற்காக அந்த மௌத்துக்கு பிறகான அழகான வாழ்க்கைக்காக என்ன நமக்கு இந்த துனியாவில் திரட்ட முடியும்னு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் நாம் யோசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த வடநாட்டில் இன்றைக்கி அன்றைக்கி இப்போ பாருங்கள், இந்த ஸ்கூலு நம்ம ஆரம்பிக்கும் போது இஸ்லாமிய கல்வியும் அகாடமிக் எஜுகேஷன் உலகாயுத கல்வியும் ரெண்டும் இணைத்து கொடுக்குற ஸ்கூலு வேறு ஏதாவது உண்டா? அன்னைக்கு இருக்கா யூசுப் பை? அன்றைக்கி வேறு ஏதாவது ஸ்கூல் உண்டா? பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். இல்லை, அன்றைக்கி நாம் தான் ஆரம்பித்தோம். அன்றைக்கி கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலில் நம்ம பசங்க போய் சிலுவை வரைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு காலையில் நேரமாக யூனிஃபார்மு ஷூ எல்லாம் போட்டு போகிறதுனால மதரசா கூட கிடைக்கிறதில்ல, மதரசாவும் கிடைக்கணும், தீனும் கிடைக்கணும், ஆங்கிலேய கல்வியும் கிடைக்கணும்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இதே போன்று எத்தனை ஸ்கூல் இன்றைக்கி கோரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த அத்தனை ஸ்கூலுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்தது யார்? அந்த சிந்தனை எங்கிருந்து வந்துருச்சு இல்லையா? அந்த ஒரு மறுமலர்ச்சி. அப்படிப்பட்ட இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது மற்ற மக்களுக்கு நாளைக்கே ஒரு வழிகாட்டுதலாக, அதுதான் ஒரு மறுமலர்ச்சி இயக்கம்னு சொல்கிறது. அப்போ தான் வடநாட்டில் மாநிலங்கள் இருக்குது, நாம் இங்கே இருக்கிற மாதிரி அல்ல. இதை குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லும். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸுக்கு என்ன ஆங்கிலத்தில் தமிழில் என்ன சொல்லணும்னா அகில உலக அளவில் பட்டினி நடக்கக்கூடிய பட்டியல் போட பட்டினி நாடுகளின் பட்டியல் 127 நாடுகளில் நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குது தெரியுமா? விஞ்ஞானத்தில், ஏவுகணை விடுறதில், விண்வெளி பயணத்தில் எல்லாம் நம்ம முதல்ல இருக்கிறோம். உலகத்தில் 5 நாடு 6 நாடுகளுக்கு ஒப்பம் இருக்குது. ஆனால் பசி பட்டினியில் நம்ம எங்கே இருக்குது தெரியுமா? 105வது இடத்துல இருக்குது. ஒரு சாப்பிட கிடைக்காத ஆளுக இந்த நாட்டில் இருக்கு. நம்மளை விட மேலே யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நேபாள், பூட்டான் மாதிரி ஏழ்மையான நாடுகள் எல்லாம் நம்மளோட நமக்கு பின்னாடி சோமாலியா மாதிரி ஒரு சில நாடுகள் தான் இருக்கிறாங்க. அங்கே நிற்குது. நம்ம அந்த நார்த் இந்தியாவில் வடநாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சம்பளத்துக்கு அவங்க இங்கே வேலை செய்கிறதுன்னு சொன்னால், அங்கே கிடைக்கிற சம்பளத்துக்கும் இங்கே சம்பளம்னா நாம் துபாய் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இங்கே வேலை செய்கிறது அவங்களோட லைஃப் ஸ்டைல், அது அவங்களோட செலவு, அவங்களுடைய வருமானம் அந்த மாதிரி அவ்வளவு வறுமையில் திண்டாடிட்டு இருக்குது. அந்த மாதிரி மாநிலங்களில் நம்மளுடைய ஒரு சில ஆட்கள் போய் அந்த மக்களை எப்படியாச்சும் கை தூக்கி விடணும், அவங்களுக்கு இஸ்லாமிய இது சொல்லணும், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும். இந்த திட்டத்தோடு விஷன் 2016ன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுருச்சு. இதெல்லாம் ஒரு சிந்தனையிலிருந்து வர்றது. யோசிச்சு பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம பள்ளிவாசல் உஷாராக்கணும், இது பண்ணணும். அன்றைக்கி 24ஆம் கிழமை என்ன பிரியாணியை போட்டிருக்குங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் 3-4 பேர் கேட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு போடுறோம். இன்றைக்கி நாம் இந்த சாப்பாடு போடுறதுலையே சமுதாயம் இருக்குது. சாப்பாடு போட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுலையே இருக்குது. பிராய்லர் கோழி அப்படி தானே? இந்த பிராய்லர் கோழி இருக்குல்ல, சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்டு எழுந்திரிச்சு நிற்கவே முடியறதில்ல, பிடிக்க வந்தால் ஓடவும் முடியறதில்ல. அப்படி இந்த சமுதாயத்துக்கு சாப்பாடு போடுறதுல நான் சொன்னேன், ஜி சாப்பாடெல்லாம் இருக்கட்டும் ஜி, 10 பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ஜி. இல்லை, நம்ம எத்திகானா இருக்குது மேப்பரம்பில், நம்ம நடத்துகிற எத்திகானாவுக்கு பசங்களுக்கு ஒரு பிரியாணி, ஒரு மாணவன் 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும்? இவங்க இன்றைக்கி பிரியாணி கொடுங்க, அன்றைக்கி பிரியாணி கொடுங்க, பிள்ளைகளுக்கு பிரியாணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தால், நம்ம வேண்டாங்கன்னு சொன்னால் கடைசியில் கிளாஸில் மற்ற பசங்களெல்லாம் பிடிச்சி நல்லா ஜாக்கிரதையாக இருக்கும்போது இவன் பிடி தூங்கி விழுந்துட்டாங்க. இந்த உணவு இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிரியாணி கொடுக்க வர்றவங்ககிட்ட நாம் என்ன கேட்போம் தெரியுமா? ஜி கம்ப்யூட்டர் இல்லைங்க, ஸ்மார்ட் கிளாஸுக்கான லேப்டாப் இல்லை, ஐசி இல்லை, எல்சிடி இல்லை, ஒன்றும் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் கூலி கிடைக்காது. கிடைக்குமா? ஆனால் அவங்க கண்ணோட்டத்தில் கிடைக்காது. ஒஜினை கொடுத்தா தான் கூலி.
சாப்பாடு கொடுத்தா தான் அது கோழி. நான் சொன்னது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், இந்த சாப்பாடு இல்லை, போக்குவரத்து இல்லை, இது ஒன்றும் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை கை தூக்கி விடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு ஒருத்தர், அது ஒரு சிந்தனை, இங்கே ஊர்லேயே இந்த மாதிரிலாம் செய்கிறத விட அங்கே போய் நம்ம செய்வோம் சொல்லி ஒரு சிந்தனை பண்ணார். அதுக்கு ஒருத்தர் கடைசியில் இங்கேருந்து கேரளாவிலிருந்து ஒருத்தர் அங்கே போய் ட்ரெயின் அங்கே இறங்கி ஃபோன் பேசுகிறாரு. இங்கே ரிக்ஷா, டெல்லியில் ரிக்ஷா இருக்குல்ல, லால் சவுக்கில் இறங்கி அந்த ரிக்ஷாவில் ஏறிட்டு ரிக்ஷா இருக்கும்போது ஒருத்தர் ரிக்ஷா மிதிச்சிட்டு இருக்கா. அப்படி அந்த ஆள் ரொம்ப வெள்ளியான ஒரு ஸ்கெல்டனான உருவம், வேர்த்து கொட்டி இந்த இது மிதிச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ഞാൻ ഇവിടെ നിന്ന് എത്തിയായി, ഞാൻ അവിടെ വീട്ടിൽ പോയിട്ട് വിളിക്കാമെന്നല്ല சொல்லி மலையாளத்தில் பேசுகிறாரு பொண்டாட்டிகிட்ட. அவர் அப்போ என்ன கேட்குறாரு, கேப்பா அப் கேரளா சார் ஏக்கியா? ஜி மை கேரளா சார் ஆகும். அப்போ மலபாரி மலபாரியான்னு கேட்டான். கேரளா சார் ஆகும். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, டெல்லியில் லால் சவுக்கில் ஒரு ஏதோ ஒரு வடநாட்டுக்காரன் அங்கே இந்த ரிக்ஷா மிதிச்சிட்டு இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரன் கேட்குறா, அப்படி சித்திக் ஹசன் சாப் கைசா ஹை. இவர் அப்படி அசந்து போயிட்டார். என்னச்சு சித்திக் ஹசன் சாப்? இங்கே ஊரில் அவர் பஞ்சாயத்து மெம்பர் கூட கிடையாது, ஊரில் ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அங்கே போய் எங்கேயோ கிடக்கிற மனுஷன் அவர் எப்படி இருக்காரு, தபியத் கைசா ஹை, அவருடைய ஆரோக்கிய உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஆப்கோ கைசா மாலும் அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, ஏங்க கேட்குறீங்க, நான் வேலை இல்லாமல் திண்டாடி இங்கே வந்து ஊராக சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரம் பார்த்துக்கேன்னு சொல்லி எனக்கு இப்படி வழிகாட்டினதே அவர் தான். இன்ஷா அல்லாஹ் ஜரூர் இன்னும் வாபஸ் ஆயேகா பூரா ஹிம்மத் சே. கண்டிப்பாக அவர் வந்து திருப்பி வருவார், பாதுஷா ஆக வேண்டிய ஆள். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், இந்திய நாட்டை நடத்த வேண்டிய ஒரு இங்கே மன்னராக வேண்டியவர் அவர் தான். அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்தியாவை நடத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு சாதாரண ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் அவரை நினைவு கூறுறதா இருந்தால், இதுதான் நான் கேட்ட கேள்வி, ஹூ வில் கிரை வென் யூ டை? நீங்கள் மௌத்தான உங்களுக்காக யார் அழுகும்? அவங்க அழுகிறாங்க. அன்னைக்கு அங்கே ஸ்கூலு கட்டியிருக்காங்க, அங்கே அதே போன்று பல்வேறு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, பல இடங்களில் சின்ன சின்ன வீடு வச்சு கொடுத்துருக்காங்க, வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, பல கிராமங்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் இந்த ஒரு ரோடு அப்படியே போயிட்டு அங்கே நின்றுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீ அப்புறம் முஸ்லீம் கல்லி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் அப்படியே போயிட்டு அங்கே நிற்கும், அதுக்கு அந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி இல்லை, முஸ்லீம் கல்லி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் கை தூக்கி விடணும்னு சொல்லி ஒரு மனிதன் வேலை செஞ்ச போது அதுக்கான மாற்றம் இன்னைக்கு இப்போ என்னாச்சு, கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அமைப்புகளும், தௌஹீத் ஜமாத், முஸ்லீம் லீக், ஒரு KMCC எல்லாருமே இந்த வேலையை ஏற்றெடுத்தாச்சு. எல்லாரும் நார்த் இந்தியாவில் போயிட்டு இந்த வேலை செய்கிறாங்க. இதோட எல்லாம் கூலி யாருக்கு கிடைக்கும்? அன்னைக்கு என்கே சாப் இங்கே ஒரு ஸ்கூல் இங்கே தொடங்கி அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூலுகள் அந்த மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? இதே போன்று நாம் வந்து வாழ்ந்து மௌத்தானதற்கு பிறகு நம்மளை நினைவு கூறுற அடிப்படையில் ஏதாவது ஒரு சில அடையாளங்கள் ஏற்படுத்தி போக முடியுமா என்ற அடிப்படை கேள்வி நம்மகிட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நமக்குன்னு சொல்லி ஒரு வழியை வகுத்து அதில் செய்யலாம். இன்னொன்று விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இது சொல்லும்போது, இப்போ நாசர் பாய் நீங்கள் சொல்கிற மாதிரி வடநாட்டில் போய் ஸ்கூலெல்லாம் கட்டுறதுக்கு எங்களால் முடியாது. சரி வேண்டாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாமே, முடிஞ்ச விஷயம் செய்யலாம். இப்போ பாருங்கள், இப்போ எங்கிட்ட ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தாங்க, கூப்பிட்டாங்க, நாங்கள் தீனுக்கு வரணும்னு சொல்லி. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா தீனுக்கு வர்றேன்னு கேட்டு நான் ஓடி இழுத்து நான் போனேன். ஒரு ஆள் தீனுக்கு வருதுன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷம் தானே. போய் போயிட்டேன், 7வது படிக்கிற ஒரு 12 வயசு பிள்ளையும் உண்டு, அதோட அம்மாவும் உண்டு. அந்த அம்மாவுக்கு ஒரு 32-35 வயசு உண்டாகும், 2 ஹிந்துஸ். அப்போ ஏம்மா வர்றேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு வந்து அடம் பிடிக்குது இஸ்லாத்துக்கு வரணும்னு. விவரம் தெரியாத பொண்ணு இஸ்லாத்துக்கு வரணும்னு அடம் பிடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் வரலாமா? இல்லை, நான் நிறையா சிந்திச்சு பார்த்தேன். ஏன் அப்போ அந்த என்ன அதுக்கு காரணம்னு பார்த்தேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக அடையாளம் இங்கே ஏற்படுத்த முடியுமா என்று சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்கள். அப்போ என்னம்மா காரியம்னு கேட்கும்போது, இல்லை
எங்கள் அம்மா வந்து லாட்ரி கடையில் வேலைக்கு போயிட்டுருக்குது. இந்த பொண்ணோட அம்மா அங்கேருந்து வரும்போது 8 மணி ஆகும். இந்த பிள்ளை என்னடான்னு கேட்டால் 5 மணி 4:30 மணி 5 மணிக்கு வந்துடும். வந்தால் பக்கத்தில் முஸ்லீம் ஃபேமிலி வீடு இருக்குது, அங்கே போய் இந்த பிள்ளை விளையாடும். அப்போ சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் அங்கேருந்து கொடுக்கும். அங்கே இருக்கிற சின்ன குழந்தைய இந்த பொண்ணு பார்க்கும் விளையாடுறதுக்கு. எல்லாம் அங்கே விளையாட போகும்போது அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பொண்ணை என்ன பார்த்துருக்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்களுடைய பழக்க வழக்கம், அந்த பிள்ளைகிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அந்த பிள்ளை வந்து தகப்பனார்கிட்டையும் தாயார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சுமூகமான நிலை, அங்கே அமைதியான குடும்பம், மகிழ்ச்சியான அந்த சிச்சுவேஷன், இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன முடிவுக்கு வந்திருக்கு தெரியுமா? இது ஏன் என் வீட்டில் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியது ஏன் என் வீட்டில் இல்லை? எங்கள் அப்பா குடிகார தண்ணியை போட்டுட்டு வர்றாரு, வந்தவொடனே ஒரு சண்டை போட்டுறாரு, அம்மாவை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இப்படியெல்லாம் இருந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கொஞ்சம் கூட இது இல்லை. இவர் மட்டும் பாயாக இருந்தார். அவர் ஏன் இந்த மாதிரின்னு கேட்டால் அவர் பாய், அதனால சாப்பிட்றதில்ல. சாப்பிட்ற பாயை அந்த பொண்ணை பார்த்துட்டு இல்லை, அப்படி தானே? அதனால இப்படி. அப்போ ஆதலால் பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறது, உன் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஆதலால் வந்து நான் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு 7வது படிக்கிற பிள்ளைக்கு அப்படி சொல்லி நம்ம மதரசாவுக்கு வருது, காரியங்கள் எல்லாம் படிக்குது. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் அம்மா உட்காந்து சிந்திச்சு பார்த்தா இவ்வளோ சொல்கிறது தான் கரெக்டு, அதை தவிர எனக்கு என்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி ஆச்சு, என் பொண்ணுக்கு தான் ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அதுக்காக நான் இந்த மார்க்கத்தை ஏற்கிறது தான் தவிர வேறு மார்க்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த குடும்பம் என்ன புத்தகத்தை கொடுத்தாங்களா, நீட்டோலையை கொடுத்தாங்களா, போய் ஸ்கோடு போனாங்களா, பயான் பண்ணாங்களா? சொல்லுங்கள், ஒன்றும் அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீது ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை நாம் சொல்கிறோம். ஆசானில் சொல்கிறீங்க, இகாமத்தில் சொல்கிறீங்க, அத்தஹியாத்தில் சொல்கிறீங்க, உஸுவுக்கு பிறகு துவாக்கு சேர்றீங்க. ஆனால் சொல்கிறதோடு நிற்கிறத தவிர செயல் வடிவம் கொடுக்கறதில்ல. அந்த இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை, அந்த நபிகள் நாயகத்துடைய வழிமுறையின் அடிப்படையில் தான், விதிவிலக்குகளின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை பாரு. என்னுடைய வாழ்க்கை அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன், நான் சான்று பகிர்கிறேன், என்ன பாரு சொல்லி சொல்கிறதல்லாமல் என்னை பார்த்த அந்த இஸ்லாத்தை மற்றவனுக்கு உணர்ந்து கொள்கிற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் புரட்டி போட்டால், உங்களை பார்த்த ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் இன்னொரு தகவலை சொல்கிறேன் பாருங்கள், எப்படி ஒரு அடையாளங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதை இன்னும் பாருங்கள். துர்க்கி நாடு, அந்த நாட்டில் ஒருத்தர் மேற்கத்திய நாட்டுக்காரர், ஒரு ஆங்கிலேயர் அங்கே வர்றாரு, ஸ்டீஃபன் அவருடைய பேர். அவர் வந்து சுற்றுலா வந்திருக்காரு, சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. வந்து பார்த்தா அவருக்கு வழி தவறி போச்சு, ஜிபிஎஸ் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில். எப்படி அவருடைய லாட்ஜுக்கு போகணுன்னு தெரியாது, ஹோட்டலுக்கு எப்படி போகணுன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன வீடு ஒன்று தெரியுது, அங்கே பார்த்தா ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே போய் கேட்டாங்க, எனக்கு தடம் தெரியலை, நான் இங்கே தங்கிக்கலாமா, காலையில் எழுந்திரிச்சு போயிடுறேன். இவர் வடநாட்டு இது மேற்கத்திய நாட்டுக்காரர், இவர் ஆங்கிலேயன், அவங்க துர்க்கி முஸ்லிம்ஸு, அவங்களுக்கு இவங்க மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆள் பாவம் வழி தவிர வந்திருக்குது, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பம் அது. அந்த குடும்பம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுதா, இவங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும். அப்போ அந்த வீடுகளில் நல்ல குளிர் இருக்கிற டைம் அன்னைக்கு. அப்போ நம்ம வீட்டில் எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, சாதாரணமானவே ஏதாவது ஒரு ரூமில் ஏசி இருக்கும், எல்லோரும் கூட சேர்ந்து அந்த ரூமில் படுப்பாங்க. அந்த மாதிரி கோல்ட் ரூம்னு சொல்லுவாங்க, இந்த கல்கரி எல்லாம் எரிக்க வைக்கிற அந்த கோல்ட் ரூம். கோல்ட் ரூம் ஒன்று தான் உண்டு. அந்த கோல்ட் ரூமில் இந்த ஆளை படுக்க வச்சு, இந்த அம்மாவும் அப்பாவும் 3 பிள்ளைகளும், இந்த 5 பேரும் அந்த வீட்டில் ஒரு செருவு இருக்குல்ல, ஒரு பக்கம், அதோடைய இன்னொரு பக்கம், அங்கே அந்த மாதிரி சூடாகிறதுக்கான எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே போய் படுத்து இவருக்கு பெட்டு கட்டில் காரியங்கள் எல்லாம் கொடுத்து இவரை நல்லா படுக்க வச்சு, எந்த ஊருக்காரரும் தெரியாது, எந்த மொழிக்காரும் தெரியாது, சொந்த பந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு மனுஷன் வந்து அவருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு காலையில் தான் அவர் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் ஒரு சின்ன குடிசை, அதில் இதுதான் வசதி.
இந்த 5 பேர் இப்படிப்பட்ட குளிரில் அங்கே படுத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு சொகுசான வசதி இவங்க கொடுத்துருக்குன்னா என்ன வேணுங்கள பைத்தியக்காரனுங்களா கேட்குறாங்க. இதோட லாஜிக் எனக்கு புரியலை. நான் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறேன், எங்கிட்ட நல்ல ஸ்வெட்டரெல்லாம் இருக்குது, நான் அங்கே படுத்தா ஜாலியாக படுத்துருவேன். நீங்கள் 5 பேரை அங்கே படுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆளுக்காக நீங்கள் 5 பேரை இந்த குளிரில் படுக்கணுமா? நான் ஒருத்தர் வேணா அங்கே படுத்துக்கிட்டு உங்களுக்கு 5 பேருக்கு ஜாலியாக அங்கே படுத்துருக்கலாமே. அதுக்கு அந்த ஆள் என்ன, அந்த விவசாயி, அந்த சாதாரண மனுஷன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை உபசரித்து கொள்ளட்டும். நீங்கள் நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். நாங்கள் ஒரு கிராமப்புறத்தில் வசிக்கிறேங்க, ஒரு சாதாரண விவசாயி. எங்களுக்கு அதிகமான ஆட்கள் ஒன்றும் இந்த மாதிரி விருந்தினர்கள்லாம் கிடைக்காது. அப்படி ஏதோ ஒன்று தப்பி தவறி நம்ம வீட்டில் வந்தால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எழுந்துடலாமா? அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் கேட்குற மாதிரி உங்களை அங்கே படுக்க வச்சு நாங்கள் 5 பேர் இங்கே படுத்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், கண்டிப்பாக எங்களால் தூங்க முடியாது. எங்களுக்கு தூங்க முடியாது. ஒரு இரவு பூரா நபிகள் நாயகத்துடைய கட்டளையை மீறி எங்களால் ஒரு இரவு கழிக்க முடியாது. பாருங்க, இது கேட்ட உடனே ஸ்டீஃபன் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிற அந்த முகமதை பற்றி எப்படி படிக்கலாம்? தான் அங்கே போனால் புக் ஸ்டால் ஒன்றுங்க, அங்கே போய் ஒரு புக்கு வாங்கிக்கிங்க, வாங்கினா நபிகள் நாயகத்தோட வரலாறே கிடைக்கும். ஒரு படிச்சுட்டார். இஸ்லாம் வே டு பீஸ்ன்னு சொல்லி இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு 115 நாடுகளில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சார பீரங்கியாக அவர் மாறியிருக்காரு. அடையாளம் ஏற்படுத்திருச்சா? பயான் பண்ணாங்களா? நியூட்டோனை கொடுத்தாங்களா? புத்தகத்தை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி ஒரு சில அடையாளங்கள் நமக்கு ஏற்படுது. எத்தனையோ பேர்கிட்ட வியாபார தொடர்பு இருக்குது, கூட்டாளிகள் இருக்குது, பங்காளிகள் இருக்குது, எத்தனையோ கஸ்டமர்ஸ் இருக்குது, வீட்டில் வேலைக்காரர் இருக்குது, எத்தனையோ பேர் நம்மகிட்ட நம்ம ஒவ்வொரு அன்றாட நாட்களில் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தின் ஒரு ரோஷினி, இஸ்லாத்தோடைய இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அவங்களுக்கு அது அவங்க வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி அவங்க இஸ்லாத்தை பற்றி படிக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம மாறணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளால் முடியும். ஆனால் நாம் அதற்கான முயற்சி செய்யறதில்லை. இன்னொன்று பாருங்கள், இது ஏற்கனவே நான் சொல்லிட்டோன்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி சொன்னாலும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சில விஷயம் சொல்லும்போது அது என்ன பழைய காலத்தில் சஹாபா காலத்தில் வரலாறே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்றதில்ல, லிவிங் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற கதை, இதே சொல்கிறேன் பாருங்க. அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் வந்தால் என்ன செய்வாங்க? சரக்கு வாங்கி, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக சரக்கு கிடைக்குமில்ல சின்ன வேலைக்கு, அது விட்டுட்டு நிறையா பேர் இருப்பாங்க. இவர் என்னடான்னு கேட்டால் இங்கே வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறார், அவருடைய பிறந்த கிராமம். அந்த கிராமம் எப்படின்னு கேட்டால் எல்லாம் பீடி சுற்றுற ஆளுங்க, பீடி சுற்றுறது தான். அந்த பீடி ஊதி குடித்து பீடி சுற்றி கடைசியில் காசு நோய் அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த மகனும் இப்படியெல்லாம் அது பாரம்பரியமாக அந்த வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு வீடாக அவர் போகிறாரு. ஒரு பையனை எனக்கு கொடுங்க, ஒரு பையனை எனக்கு கொடுங்க. இவன் ஒன்று வளர்ந்த ஆளாகட்டும், இவனை ஏதாவது வேலைக்கு விடலாம், ஏதாவது பேப்பர் பொறுக்கிறதுக்கோ, இந்த பழைய குப்பி பழைய பாத்திரம் பொறுக்கிறதுக்கோ எதுக்காவது விடலாம், 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இருக்கும்போது நீ எங்கடப்பா கூப்பிடுறேன்? இல்லை, அவனை கொண்டு போய் நான் படிக்க வைக்கிறேன். அந்த மாதிரி கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் 2, 3, 4 பசங்களாக அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அவர் கொண்டு வந்து அந்த பசங்களையெல்லாம் சேந்தமங்கலம் இஸ்லாமியா காலேஜ், சாந்தபுரம் இஸ்லாமியா காலேஜ், திருவுர்காடு இலாஹியா காலேஜ், கொட்டியாடி இஸ்லாமியா காலேஜ், இந்த மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு காலேஜுகளில் கொண்டு போய் அவருடைய கையை காலு பிடிச்சி கொஞ்சம் ஏழ்மையான பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்க வச்சுக்கங்கன்னு சொல்லி இந்த கல்லூரிகள் எல்லாம் அந்த பசங்க போய் படித்து அவங்களெல்லாம் இன்றைக்கி யார் தெரியுமா? அவரே இறந்துட்டார். அல்லாஹ் ஓஃபர்லஹும் மர்ஹம்ஹும், அல்லாஹ் அவருக்கு மௌஃபரத்தும் மர்ஹத்தும் தந்தருள்வாயாக. ஆனால் அவர் போனாலும் இன்றைக்கி கேரளாவில் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போனாலும் அந்த ஊருக்காரர் ஒருத்தர் அங்கே இருப்பார். கத்தரில் உம்முல் குவைன் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பெரிய பேராசிரியராக இருக்கிறது இதே ஊருக்காரர் தான். எந்த போனாலும் ஒரு அஜரத்தாகவே
இல்லைன்னு ஒரு பிரின்சிபலாக, இல்லைன்னு ஒரு தாளாளராக, இல்லைன்னு ஒரு மேனேஜராக, ஏதாவது ஒரு பொறுப்பில். அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் இல்லாத ஒரு வீடே கிடையாது. அவர் இருந்துட்டாரு. அடையாளம் ஏற்படுத்திருச்சோ? இது உங்களால் முடியுமா? கேட்கட்டும். பெருசாக ஒன்று நார்த் இந்தியாவில் போய் விடணும் கேட்டா இது முடியுமா? என்ன பதில் வர மாட்டேங்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக முடியும். வல்லதீன ஜாஹது ஃபீனால நஹதி அன்னஹும் சுபலனா. இறை மார்க்கத்தில் ஓயாமல் உழைக்கணும்னு மட்டும் நீங்கள் நினைச்சால் he will open many doors to you. எத்தனையோ கதைகள் அவன் திறந்து கொடுப்பறதுக்கு அவன் தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? உங்கள் உள்ளத்தில் அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதும். பவுலோ கொய்லோட ஒரு புத்தகம் உண்டு, ஆல்கெமிஸ்ட். பவுலோ கொய்லோட இந்த மாதிரி புத்தகங்கள் ஒன்றும் கேட்டதே இல்லையா? நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த விவாதங்களிலே இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கூட புது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நாமளும் படித்து கொஞ்சம் இது பண்ணணும். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஆல்கெமிஸ்ட் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாம் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தால் அந்த லட்சியம் அடையணும்னு சொல்லி நீங்கள் அதை கனவாக மேனிஃபெஸ்ட் செய்கிறது, மேனிஃபெஸ்டேஷன், அதை நீங்கள் கனவாக நீங்கள் அது கற்பனையாக கொண்டு வந்து நீங்களாக கனவு பார்க்கணும். கனவு பார்த்துட்டு அப்படி வந்தால் அந்த கனவை நினைவாக்குவதற்கு இந்த உலகமே உங்களுக்கு ஒத்தாசை தரும். எல்லாமே உங்கள் பக்கத்தில் கொண்டு வரும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போது போன வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் பல ஆட்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒன்றும் வரமாட்டேங்குது. சொன்னீங்களா? அது பிடிக்கலையா? வாய்ப்பு கிடைச்சிது. இது நானாக அங்கே போய் ஒருத்தரை சொல்லி புரிய வச்சு கிடைக்கிறதே இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஒருத்தர் அந்த மாதிரி வரும்போது அப்படிப்பட்ட ஆட்கள் நம்மக்கிட்ட வருது, நம்ம அவங்ககிட்ட பேசுது, அவருக்கு கன்வின்ஸ் பண்ணுது, அவங்க கேள்வி பதில், அல்ஹம்துலில்லாஹ் கடைசியில் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. இதுதான் எல்லாமே. நான் போய் ஒருத்தரை சொல்லி புரிய வச்சுட்டு இல்லை, சில சான்சஸ் வரும்போது அப்படியே எப்படியோ தப்பி தவறுது. அப்போ நான் யோசிக்கிறது உண்டு, இது என்னடா எங்கிட்டயே வருது இதெல்லாம், ஏன் வை தே ஆர் கமிங் டுவர்ட்ஸ் மீ? ஏன் பார்க்கும்போது இது நீங்கள் மனசில் இப்படி ஒரு ஆசை வச்சுட்டு நீங்கள் அப்படி துவா செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நஹதி அன்னஹும் சுபலனா, அவன் கொண்டு வந்து தரும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அது ஆசை வேணும். நான் சின்ன ஒரு கேள்வியை கேட்டேன். பள்ளிவாசலில் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் வெளியிலையும் சொல்ல மாட்டீங்க, பள்ளிவாசலில் என்ன கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. சும்மா ஒரு கேள்வியை கேட்டா, என்னென்ன விஷயத்துக்கு துவா செஞ்சுருக்கீங்க? பையனுக்கு நல்ல வேலை வேணும், பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், வியாபாரம் ஓஹோன்னு போகணும், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படி இப்படி நிறைய கேட்டிருக்கீங்கல்ல. கேட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்குது. அல்லாஹ் ஒரு நபருக்காவது இந்த ஹிதாயத்தை எத்தி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுன்னு சொல்லி துவா கேட்டிருந்தா, என்னுடைய முயற்சியால் ஒரு நபருக்காவது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எத்தி வச்சு அவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுன்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுங்க, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதே போன்ற நான் சொல்கிறேன். இப்போ அந்த நபர் அவர் இப்போ அந்த மிலிட்ரிக்காரர் சொன்னேன்ல, அவர் என்ன நினச்சார், 10 பேர் இந்த மாதிரி கொண்டு போய் பல இடத்துல கொண்டு போய் படிக்க வச்சு, இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போ எங்கிட்ட உண்டு அந்த மாதிரி கொஞ்சம் மாணவர்கள். இப்போ தான் யூசுஃபாயிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த விஷயமா. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஸ்பான்சரை பார்த்துட்டு நடந்த ஒரு மனுஷன் உண்டாயிருந்தது. இன்றைக்கி அவர் முடியாமல் இருக்கிறார். அதனால் இந்த அத்தனை ஸ்கூலுகளில், அத்தனை காலேஜுகளில் எத்தனையோ எத்தியமான பசங்களை நாம் கழட்டி விட வேண்டிய நிலைமையில் இருக்குது. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அவனுக்கு இது கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியறதில்ல. நல்ல ஹை எஜுகேஷன் கொடுத்து, நல்ல ப்ரொஃபைல் கொடுத்து, அதில் பல பேர் கலெக்டராக இருக்காங்க. பல நார்த் இந்தியாவிலேருந்து 400 பசங்க இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து பாலக்காடில் படிச்சுட்ருக்காங்க. இந்த 400 பசங்களையும் கொண்டு வந்துட்டு ஒருத்தர் தான். அவருக்கு இன்னும் உடம்பு முடியலை, அவருக்கான ஃபண்டு கண்டுபிடிக்க முடியலை. இதை ஏற்றெடுத்து நம்மளால் செய்ய முடியுமா? ஒரு பையனை உங்களுக்கு ஏற்றெடுக்க முடியுமா? அந்த ஒரு பையன் படித்து நல்ல ஒரு ஆளாகி அவன் நாளைக்கு அந்த ஊரில், அந்த நார்த் இந்தியாவில் ஜார்க்கண்ட்லேயோ, துபாயிலையோ, ஜார்க்கண்ட்லேயோ, யூபிலேயோ, அதே போன்று பீகார்லேயோ, கல்கட்டாலேயோ, எங்கேயாச்சும் ஒரு கிராமத்தில் ஒரு கலங்கரை விளக்காக, ஒரு வெளிச்சமாக, ஒரு லைட் ஹவுஸாக அவன் மாறுவதற்கு உங்களுக்கு நம்மளால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். முடியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒன்றும் நம்மளுடைய கவனத்துக்கு வரல.
நாம் எப்போ பார்த்தாலும் இந்த தொழுகையிலே நோம்பில் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் டிஸ்கஸ் முடிச்சுட்டு தானே இது சிந்திக்கணும். அது முடிச்சிருச்சா? கையை எங்கே கட்டணும்னு தீர்மானமாயிருச்சா? நீட்டணுமா ஆட்டணுமான்னு தீர்மானமாயிருச்சா? கொஞ்சம் தோதணுமா வேண்டாமான்னு தீர்மானமாயிருச்சா? இல்லை, இதெல்லாம் தீர்மானமாகட்டும். அப்புறம் இந்த மாதிரி ஆளுகளை பற்றி நம்ம சிந்திக்கலாம். நாம் இது நான் சின்ன ஒரு கதை சொல்லி கொடுப்போம் பசங்களுக்கு. ஒரு பரணி ஜார், கிளாஸ் ஜார், அதில் எல்லா தானியங்களும் உண்டு. முந்திரி பருப்பு உண்டு, பதாம் உண்டு, பிஸ்தா உண்டு. அதே போன்று பல்வேறு விதமான பருப்பு பயிறு நின்று பல்வேறு விதமான தானியங்கள் பூரா ஒரு கிளாஸ் ஜாரில், ஒரு ஜாரில் ஜாடியில் இருக்குது. அதில் ஒரு எலி போய்ட்டுருச்சு. எலிக்கு என்னடான்னு கேட்டால் அல்வானு தாம், விதவிதமான சாப்பாடு. ஒன்றே சாப்பிட்டுட்டு சளிச்சு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்களா, டெய்லி பத்திரின்னு சொன்னேன், உனக்கு இது தான் தெரியுமா, வேறு ஒன்றும் தெரியாதான்னு அம்மா கிட்ட கேட்போமே இல்லை, உனக்கு இட்டின்னு மட்டும்தான் தெரியுமான்னு கேட்குற மாதிரி. இது அப்படி இல்லாமல் சளிச்சு போகிறதில்ல, விதவிதமான பொருள்களுக்கு இப்படி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. எலி சந்தோஷமாக குதூகலமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஒன்றே போயிடுச்சு, சளிச்சு போகிறதில்ல, விதவிதமான விஷயங்கள். அப்படி சாப்பிட்டு இப்படி போய் கடைசியில் பார்த்தா எலியோட அந்த மலம் இது வேஸ்ட்டு மட்டும்தான் உண்டு, மீதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் எலி ஏறி பார்க்குது, வெளியே நீ போகலாம். ஏறும்போது கையை பிடிக்க முடியறதில்ல, கிளாஸு ஏற முடியறதில்ல, மாட்டிருச்சு. இப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸகீர்னு குர்ஆன் சொல்லியிருந்தில்ல. நாங்கள் அன்னைக்கு எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த விஷயங்களெல்லாம் உணர்ந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டு இருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸகீர், இந்த மோசமான ஆட்களை மாதிரி நாங்கள் ஆக மாட்டேனே, நாங்கள் எந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி நாங்கள் கைசேதப்பட்டு நாளைக்கு அழுகக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வருமல்லோ, அந்த மாதிரி நிலைமைக்கு வர்ற மாதிரி இந்த எலி இப்போ என்ன பண்ணுது தெரியுமா? அன்னைக்கு நான் இப்படி ஜாலியாக அது சாப்பிட்டுட்டு இப்படி ஜாலியாக இருக்கும்போது எத்தனையோ பேர் இது இல்லாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் லோன்னு அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ஏதாவது இனி எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குதடா, வாடா நீயும் வா, பகிர்ந்து கொள்ளு, நீயும் சாப்பிடுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனும் நம்ம கூடயே இருந்து அவனுக்கும் சாப்பிட வச்சுருந்தா இன்றைக்கி அவனோட காலை பிடிச்சோ வாழை பிடிச்சோ எனக்கு ஏறி இருக்கலாமா? முடியுமா? முடியாதா? இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி அவலமில்லை? என்னுடைய தன்னலம் போதும். இப்போ இன்றைக்கி நாம் சொகுசாக இருக்கிறோம், அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நோன்பு நமக்கு என்ன? நான் அதுதான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்மளே தயாராக்குவதுக்கு தான் இந்த நோன்பு. நம்ம நோன்புக்காக நம்ம நோன்பு இருக்கிறது இல்லை. பாருங்கள், அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சொஹாபியிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தருக்கு நோன்பு திறக்க வச்சா அதுக்கு பெரிய புண்ணியம் உண்டோ? மன் ஸ்கா சாயிமன் சகாஹல்லாஹு ஃபி ஹவுலி, யாராவது ஒருத்தருக்கு ஒரு நோன்பு திறக்கிறது கேட்டால் என்னுடைய ஹவுலுல் கௌசர்லேருந்து நாளைக்கு அவனுக்கு தாகம் தணிக்க வைக்கும். இது கேட்ட உடனே ஒரு சஹாபி என்ன கேட்குறாரு தெரியுமா? நபிகள் நாங்களே வறுமை கோட்டு கீழே இருக்குது, எங்களுக்கே ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை, நீ எங்களை போய் இன்னொருத்தருக்கு நோன்பு வைக்க திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதனால பெருமான சகோதரர் திருப்பி என்ன கேட்டார் தெரியுமா? டேய், ஒரு பேரிச்சம்பளம் இல்லையா அவங்ககிட்ட? ஒரு பேரிச்சம்பளம் இருக்குதா? ஆமாம் இருக்குது. அதோட துண்டத்தை கொடு, எ பீஸ் ஆஃப் டயட். ஒரு டயட்டில் இருந்து நீ அதோட துண்டை ஒரு பீஸ் எடுத்து அவனுக்கு கொடுத்து, ஒரு பீஸ் எடுத்து அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு போதுமா? அவனுக்கு போதாது. ஆனாலும் இந்த இல்லாத நிலைமையிலும் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உன்னுடைய உள்ளம் உண்டல்லோ, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உன்னுடைய உள்ளத்தை பறந்து விரிந்த உள்ளம், அதை விட பெரிய அருள் என்ன வேணும்? அப்படி நீ மாறணும். இப்படி நம்ம பக்கத்தில் நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க, நம்ம அக்கா தங்கச்சி மக்கா, அது மாதிரி குடும்பத்தில் எத்தனை பேர் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் இன்னல்லையும் துக்கத்துலேயும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்காவது நமக்கு ஏதாவது சங்கடம் வந்துட்டுண்டோ? இல்லை. பின்ன நோன்பு என்ன கற்றுக் கொடுத்துருச்சு நமக்கு? எத்தனை வருஷமாக நோன்பு எடுக்குது? எத்தனையோ வருஷமாக நோன்பெடுத்தும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, சிம்பதியிலிருந்து எம்பதின்னு சொல்லலாம். அது ரெண்டோட தமிழும் எனக்கு தெரியாது. சிம்பதின்னு சொன்னால் பாவி பாவம், ரொம்ப கஷ்டம், அவர் ரொம்ப இதாக இருக்கு, இந்த மாதிரி அனுதாபம், அதுதான் சிம்பதி. எம்பதின்னு சொன்னால்
அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி வெறுமனே சொல்கிறது இல்லாமல் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவனுடைய கஷ்டத்துலேருந்து அவனை மீட்டு எடுக்கிறது. உதாரணமாக சொன்னால் 20,000 ரூபா உங்களுக்கு சேல்ரி, அதை வச்சுட்டு ஒரு மாதம் நீங்கள் தாட்டிட்டு போகிறோம். அந்த நேரத்தில் அந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக வர்றாரு. இப்போ நீங்கள் இந்த 20,000லேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா அவங்களோட கஷ்டத்தை இது பண்ணலாம். ஆனால் அது 10,000 கொண்டு ஒரு மாதம் தாட்டுறது நமக்கு கஷ்டம் தானே. 20,000 வச்சு தாட்டிட்டு இருக்கிறன்னா 10,000 கொண்டு இந்த மாதம் தாட்டணும்னா கஷ்டம். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டும் இன்னொருத்தரை நீ ஷேரிங் அண்ட் கேரிங். அஷ்ஹரு சமாஹா, இந்த மாதம் என்று மக்களை சேர்த்து அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய மாதம். அந்த அடிப்படையில் நீ அவரை கொஞ்சம் சேர்த்து பிடிச்சு அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அவனை கேர் பண்ணினால் அல்ஹம்துலில்லாஹ். முடியுமா? எத்தனை வருஷம் நோன்பு எடுத்துருக்குது. இந்த சிந்தனை நமக்கு வந்துட்டுண்டா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்மளை தூண்டுறது தான் இந்த அமல் இபாதத்தெல்லாம். அமலுக்காக அமலி செய்கிறோம் தவிர இந்த அடிப்படை நோக்கத்துக்கு நாம் வர்றோமான்னு கேட்டால் வந்ததில்லை. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்கு இது நம்ம சொல்லி கொடுக்கறத விட, அதுதான் நான் சொன்னது, இது இவ்வளவு நேரம் நம்ம பயான் சொல்கிற விஷயமே இதுதான். புதிய காலகட்டத்தில் இந்த மாதிரி தியரி எல்லாம் சொல்லிட்டு காரியம் இல்லை. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்தது யாரும் எழுந்திரிச்சு போகாமல் தூங்க உழுகாமல் இருந்ததே இந்த மாதிரி இடையில பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம போயிருப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியாது, நம்ம நிலைமை நம்ம இயல்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லித்தரேன் பாருங்க. மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கும். உங்களுடைய உள்ளம் ஒரு பரந்து விரிந்த உள்ளம் இருந்தால் தான் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறது, அவனை கவனிக்கிறது, அவனை அணைக்கிறது, அவனை சேர்த்து அணைக்கிறது, அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறது, அவனை கை தூக்கி விடுறது எல்லாம் செய்யணும்னா என்ன வேணும்? உள்ளம் வேணும். சொந்த தம்பியை கண்டுக்கிறது இல்லை, சொந்த குழந்தைனாரை கண்டுக்கிறது இல்லை, சொந்த மச்சானை கண்டுக்கிறது இல்லை, மாமாவையும் கண்டுக்கிறது இல்லை. இப்படி இருக்கிறவன் எப்படி ஊரான கண்டுக்க போகிறான்? இல்லையா? வல் அக்ரபீன இல்லையா? அப்புறம் இபினு சபீல் வல் யதாமா வல் மசாகின் இபினு சபீல். யத்தீமும் மிஸ்கீனும் இபினு சபீல் எல்லாம் சொல்கிறதுக்கு முதல்ல சொன்னது என்ன? வல் அக்ரபீன், உன்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய ஆட்கள். இப்படியெல்லாம் இருந்து நாம் இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கும்போது பல வருஷங்களாக இந்த வசனத்தை ஓதுறதுண்டு பல வருஷமாக நம்ம வச்சுட்டுருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த உள்ளம் அந்த மாதிரி ஆகலை. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மௌத்தானா அழுகிறதுக்கு நிறைய பேர் உண்டாகும். எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த குடும்பத்தை பூரா இது பண்ணி அதில் எல்லா பசங்களை படிக்க வச்சாங்க. ஒருத்தர் டாக்டர் ஆக்கிருச்சு, ஒருத்தர் என்ஜினியர் ஆக்கிருச்சு. எங்கள் குடும்பத்தில் ஜக்காத்தெல்லாம் ஒரு அதிலிருந்து எல்லாத்தோடைய ஜக்காத்தையும் வசூல் பண்ணி அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி நமக்கு செய்ய முடியும்னா முடியும். நம்ம வேண்டான்னு வச்சு இது புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. மாணவர்கள் கையில் எல்லாம் ஒரு பலூனு நம்ம கொடுக்குறோம், ஒரு ஸ்கெட்ச் பேனாவும் கொடுக்குது. அந்த ஸ்கெட்ச் பேனாவில் அந்த பலூனில் உங்கள் பேர் எழுதணும். ஷமீர், ரஃபீக்கு, ஷஃபீக்கு, சுதீஷ், சுரேஷ் சொல்லி எல்லாம் பேர் எழுதி எல்லோரும் அவங்கவுங்க பேர் எழுதி இந்த பலூன் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமில் கொண்டு போய் நம்ம அடைக்கும். அங்கே அடித்து வச்சதுக்கு பிறகு என்ன விளையாட்டு தெரியுமா? போட்டி என்ன தெரியுமா? யார் அவனுடைய பேர் எழுதின பலூனு முதல்ல அங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றானோ அவனுக்கு பரிசு. அப்படி வர்றாங்க, ஓடி கற்றுக்க இருக்குது. பார்த்தா ஷெஃபீக்கு பார்க்கும்போது அவன் கிடைக்கிறது ரஃபீக்கோட பலூன். ரஃபீக்கோட பலூனு கிடச்சது, எனக்கு என்னோட பலூனு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? ஒரே மிதி உடச்சிருச்சு. எனக்கு கிடைக்கல, அவனுக்கும் கிடைக்கக்கூடாது. அப்படி தானே நாம? அப்படி தானே? ஆமாம், உடச்சிருச்சு. பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி கடைசியில் அட்டி கூட்டி எல்லாம் வெளியே வர்றாங்க. சார் கிடைக்கல சார்னு சொல்லிட்டு எல்லாம் வர்றாங்க. அப்போ சார் என்ன செய்கிறாரு தெரியுமா? மறுபடியும் ஒரு பலூன் கொடுக்குது. பலூன் கொடுத்துட்டு இதே மாதிரி பேர் எழுத சொல்கிறாரு. பேர் எழுதி இதே மாதிரி கொண்டு போய் அங்கே வைக்கிது. இப்போ போட்டி எப்படி தெரியுமா? நீங்கள் யார் கையில் யாரோட பேர் பலூனுக்கு உங்கள் கையில் கிடைச்சதோ, ரஃபீக்கு, ஷெஃபீக்கு, இப்போ ரஃபீக்கு ஷெஃபீக்கோட கிடச்சிருச்சுன்னா ஷெஃபீக்கு உன்னோட பலூன் இதுடா, சுரேஷோடது, சுமேஷோடது, சதீஷோடதுன்னு சொன்ன மாதிரி எல்லாரும் கொடுத்தாச்சு. 5 நிமிஷத்தில் அத்தனை பேர் கையிலும் பலூன் வந்துருச்சு. சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, ஒன்றும் இல்லை, ஜாலியாக திருப்பி வந்துருச்சு. இப்போ 2 கேமுக்கு என்ன வித்தியாசம்? இதை விளங்கிருச்சோ? முதல்ல இருக்கிறது சுயநலம்,
என்னொடிக்கு மட்டும். ரெண்டாவது இருக்குது, நான் சொன்ன மாதிரி யூசிரூன் அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. நான் கஷ்டமாக இருந்தாலும் நான் நஷ்டமாக இருந்தாலும் இன்னொருத்தரை கஷ்டப்படக்கூடாது. அது ரெண்டாவது. எனக்கு கிடைக்கலன்னு பரவாயில்ல, டே இதான் உனக்கு கிடைச்சதுடா, எனக்கு கிடைக்கல பரவாயில்ல, உனக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு திங்கிங், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மாற்றம் இந்த சமூகத்தில் கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சமூகம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது தெரியுமா? நம்ம முஸ்லீம் மொஹல்லாக்களில் முஸ்லீம்கள் எல்லாம் இது தான் நமக்கு நோம்பும் தொழுகையெல்லாம் கற்றுக் கொடுக்குது. ஆனால் நாம் என்னடான்னு கேட்டால் நோம்புக்கு நோம்பு வைக்கிறது தவிர இந்த கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதில்லை. இப்போ இதில் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, நம்ம இதுக்கெல்லாம் பைக்கில் எல்லாம் போகும்போது ரெயின் கோட் கம்ப்ளீட்டு ஜிப்பெல்லாம் போட்டு பேண்டெல்லாம் போட்டு ஒரு துள்ளி தண்ணி மேலே படாது பைக்கில் போகிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபுல் வாட்டர் டைட் ஜாக்கெட்டு நீங்கள் போட்டு பேண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஆற்றுல இறங்கி நல்லா முங்கி குளித்து சோப்பெல்லாம் எடுத்து நல்லா தேய்ச்சி, சோப்பு தேய்ச்சாச்சு, குளிச்சாச்சு, முங்கியாச்சு, எதிர்ச்சாச்சு, வந்து பார்த்தா உடம்பில் அழுக்கு இருக்குமா? ஏதாவது சொல்லுங்க. இருக்கும். குளிக்கலையா, சோப்பு தேய்க்கலையா, முங்கலையா, எல்லாம் இருக்குது. ஆனால் தொழுகலையா? தொழுத்துட்டுண்டோம். ஒரு வக்து விடாமல் தொழுத்துட்டுண்டோம். நோம்பு வைக்கலையா? வச்சுட்டுண்டோம். ஆனால் ஏன் அந்த தொழுகையும் நோம்பும் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் ஏன் வாழ்க்கையில் ஏற்படலை? இப்படி ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை கழட்டி வேணும். உள்ளுக்கு வரல, வெளிப்படையான அந்த நடிப்பு மட்டும்தான் இருக்குது தவிர, வெளிப்படையான அந்த அசைவுகள் மட்டும்தான் இருக்குது தவிர என்ன இல்லை, உள்ள டச் பண்ணலை. அதுதான் இந்த லைலா மஜ்னு கதை தெரியுமா? காதல் கதை ஒன்றும் தெரியாது இல்லைங்களா? ஹைஸும் லைலாவும் ரெண்டு பேரும் காதல் கதை. காதல். இந்த ஹைஸு சொல்கிறவன் ஆண்மகன், லைலா பொண்ணு. இந்த பொண்ணை காதலிச்சு லைலா லைலான்னு சொல்லி நடந்து கடைசியில் அது கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. தாடியெல்லாம் விட்டு முடியெல்லாம் வளர்த்தி இவன் அப்படி லைலா லைலா லைலான்னு இப்படி அழிஞ்சிட்டு இருந்தது. அப்படி இவன் மஜ்னு ஆயிடுச்சு. மஜ்னுன்னா பைத்தியக்காரன் ஆயிடுச்சு. அப்படி இவனை பின்ன ஹைஸுன்னு யாரும் கூப்பிடுறதில்லை, லைலா மஜ்னு. லைலா சொல்லி மஜ்னுவான பிராந்தன் ஆயிடுச்சு. அப்படி பைத்தியக்காரன். அப்படி இப்படி லைலா லைலா லைலான்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆளுகள்லாம் அவன் பைத்தியம் விடுன்னு சொல்லி. அப்போ பார்த்தா கொஞ்சம் பேர் அப்படி தொழுதுட்டு இருக்காங்க. இமாம் ஜமாத்தா ஒரு சாரார் தொழுதுட்டு இருக்குது. தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஆள் அப்படியே லைலா லைலா லைலான்னு இப்படி போகிறாரு. கொஞ்சம் நேரம் விட்டு அவன் திருப்பி அப்படி லைலா லைலா லைலான்னு வர்றாரு. வரும்போது இந்த தொழுதுட்டு இருந்த இவங்க செலாம் பிட்டியாச்சு. இவங்க கேட்க, யோ எப்போ பார்த்தாலே லைலா லைலான்னு அழியலையே, நாங்கள் தொழுகிறது பார்க்கல, எங்கூட தொழுதுருக்கிறோம் இல்லை. அப்போ அவன் திருப்பி என்ன கேட்டால் தெரியுமா? நீங்கள் தொழுதுருந்தீங்களா? இங்கே உண்மையாக நான் பார்க்கவே இல்லைங்க. நான் லைலா லைலான்னு சொல்லி நடக்கிறதில்ல, நீங்கள் தொழுகிறது நான் பார்க்கல. நான் லைலாவை காதலித்த மாதிரி நீங்கள் மட்டும் அல்லாவை காதலிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பார்க்க முடியாது. எனக்கு உங்களை ஏன் பார்க்க முடிஞ்சது? உங்களுக்கு என்ன ஏன் பார்க்க முடிஞ்சது? உங்கள் மீது இருக்க அல்லாஹ் மீது இருக்கிற காதல் அவ்வளவுதான். ஆனால் நான் லைலாவை காதலிச்ச பாருங்க, அதோட மர்த்தபா ஒன்று வேறு, அதோட தர்ஜாவே வேறு. அதனால் நீங்கள் தொழுகிறது என்னால் பார்க்க முடியலை. விளங்கிருச்சா? நம்ம தொழுகை எப்படி? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லாஹ். அஷத்தான ஹுப்பு, அளவற்ற நேசம், அது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறினால் இன்ஷா அல்லாஹ் அப்படி இந்த அமல்கள் எல்லாம் நம்மளை அந்த அடிப்படை நோக்கம் செய்யக்கூடிய டூல்ஸாக அமையணும். இது இவருமே செய்யக்கூடியதல்லாமல் ஜக்காத் எடுத்தாலும், நோன்பு எடுத்தாலும், தொழுகை எடுத்தாலும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை இந்த துனியாவில் மக்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய, அவங்களுக்கு புரியக்கூடிய அடிப்படையில் அதுக்கு எடுத்துக்காட்டாக மாறக்கூடிய ஆட்களாக நம்ம மாறினால் இன்ஷா அல்லாஹ் அதை விட பெரியது ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம இங்கேருந்து போய்த்தான் ஆகணும் இல்லையா? யாருக்கும் எந்த விஷயம் நடக்கும்னு நமக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மௌத்தாவுன்றது சந்தேகம் உண்டோ? அது மௌத்துலேருந்து யாரும் தப்பிச்சவங்க கிடையாது. ஆதலால் அந்த மௌத்துக்கு முதல்ல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஆற்றல், என்ன ஆற்றலோ, என்ன சிறப்போ, என்ன தனித்தன்மையோ, அதை பேச்சு நாளைக்கு மறுமையில்
நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சதுக்கு பிறகு நம்ம மௌத்தாகி போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு அவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிது, அவர் மூலமாக தான் இந்த மாற்றம் வந்துடுச்சு, அவர் மூலமாக தான் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களை பற்றி சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு சமூகத்தை ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமாக உங்கள் கபருக்கு ஒரு சின்ன ஒரு ஊற்றாக, சின்ன ஒரு வெளிச்சமாக, சின்ன ஒரு குளிராக வரக்கூடிய அடிப்படையில் ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம தப்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு எல்லாருக்கும் செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம அதற்கு நம்மளே திங்க் பண்ணணும், நமக்கு என்ன செய்யலாம், இதுக்கிடையில் நான் என்ன சாதனை படைக்கலாம் பண்ண முடியும். ஒரு சாதாரணமாக அறிஞர்கள் எல்லாம் சொல்கிற ஒரு உபமானம் தான். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வருது உதவி கேட்டுட்டு, பொண்ணு கல்யாணம், ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ கேட்குறேன், அப்படி என்னோட இல்லை மண்டபம் ஒருத்தர் மண்டபம் பிடிச்சி கொடுத்துட்டாரு, கொஞ்சம் நகை நட்டெல்லாம் உண்டோ, இதெல்லாம் உண்டோ, சாப்பாடுக்கு தான் ஒன்றும் ஆயிட்டில்லை. ஒரு 10-500 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கான எதுவும் ஆயிட்டில்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சரி 500 பேருக்கு சாப்பாடுக்கு குத்துமதிப்பா எத்தனை ரூபாய் ஆகும்னு சொல்லு. ஒரு 25,000 ரூபா ஆகும். சரி அது நான் தர்றேன் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா, எங்களுக்கு இப்போ கொடுத்ததுலேயே பெரிய அமௌண்ட்டு கொடுத்தது நீங்கள் தான், நாளைக்கு நீங்கள் வராமல் பொண்ணை இறக்கிறது இல்லை, நாளைக்கு நிக்காக்கு நீங்கள் வந்து முன்னிலே நிற்கணும், நடத்தணும், வாங்க. சரிம்மா நான் வர்றேன்னு சொல்லி அடுத்த நாளைக்கு நீங்கள் போகிறீங்க கல்யாணத்துக்கு போனால் ஓஹோடு இருக்குதாங்க அந்த மேடை, அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லும் இல்லையா, அதோட டெக்கரேஷனே ஒரு 15,000 ரூபா இருக்கும். பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸு ஒரு 10,000 ரூபா இருக்கும். இதெல்லாம் பார்த்து அங்கே வீடியோ இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த 25,000 ரூபா கொடுத்த உங்களுக்கு எப்படி இருக்குது? சும்மா சொல்லுங்கள், ஏண்டா கொடுத்தோன்னு ஆகிப்போச்சா? நீங்கள் உங்களோட மனசில் உங்கள் நெய்யத்தை என்ன? ஒரு ஏழை குமரி காரியம், ஒரு ஏழ்மையான இது, அதுக்கு சாப்பாடு போட்டதோட கூலி எனக்கு கிடைக்கணும். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அல்லாஹ் நீங்கள் எந்த நெய்யத்தில் கொடுத்துருச்சோ அந்த நெய்யத்தில் அது பயன்படுத்தப்படவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெய்யத்தில் இந்த அத்தனை ஆற்றலும் கொடுத்துருச்சு? எதுக்காக கொடுத்துருச்சு? உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய அதே போன்று இருக்கக்கூடிய உங்களுடைய பல்வேறு விதமான ஆளுமைகள், அதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுத்துருச்சு? ஏன் பதில் வர மாட்டேங்குது? அல்லாஹ்வுடைய பணிக்கு ஹலீஃபா, இன்னி ஜாயிலும் ஃபில்லர்து ஹலீஃபா, அந்த பணிக்கு தானே இந்த திறமையெல்லாம் கொடு. அந்த திறமையை வச்சு நிறையா காசு சம்பாதிச்சாச்சு, வீடு கட்டியாச்சு, காரு வாங்கியாச்சு, நிலம் வாங்கியாச்சு, காம்ப்ளெக்ஸ் கட்டியாச்சு. என்னோட திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த துனியாவில் என்னென்ன நான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அல்லாஹ் எதுக்கும் கொடுத்தா? அல்லாஹ்வோட தீனுக்காக நீ ஏதாவது பண்ணியா? யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த காசு கொடுத்து அவங்க மாறி செலவு செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. அல்லாஹ்க்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்குமா இல்லையா? இவ்வளவெல்லாம் இவனுக்கு கொடுத்து கடைசியில் இவன் வீணா போனவன் எப்படி பண்ணியிருக்கானே யோசிச்சு பாருங்க. அப்படி கை சேதப்படக்கூடிய, அப்படி ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட ஆற்றல்களும் திறமைகளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாளைக்கு மறுமையில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம பயன்படுத்துவோம். அதற்கு இறைவன் தௌஃபீக் அளிப்பானாக என்று துஆவோடு முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டைம் அதிகமாக இருக்கிறது இல்லை.